My dear 11th standard student, நீங்கள் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் மிட்டமுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் கேட்டிருந்தீங்க. குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி நான் இன்டீரியர் அண்ட் புக் பேக் எல்லாமே செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஹெட்டிங் வைஸ். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்கும் யூஸ் ஆகணும் அப்படின்ற நோக்கத்தில் உள்ளே இருக்கிற கான்செப்ட்டு, டேபிள்ஸு, எக்ஸாம்பிள் சம்ஸு எல்லாமே உங்களுக்கு இன்டீரியரில் வச்சுருக்கேன். ஓகேவா? இது படிச்சிங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் கடைசியில் பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு யூஸ் ஆக போகுது இது. ஓகே, ஸோ சாப்டர் 1ல் பார்த்தீங்கன்னா இன்டீரியருக்குள்ள ஹெட்டிங் 1.4.2 டைப்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் ஆஃப் யூனிட்ஸ் அண்ட் டைப்ஸ், டேபிள் 1.2 அண்ட் 1.3 சில முக்கியமான விஷயம் இருக்கிறதுல கோத்ரூ பண்ணுங்கள். அடுத்து ஹெட்டிங் 1.4.5 SI யூனிட் ஆஃப் சிஸ்டம்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் 1.2 அண்ட் 1.3 போட்டு பார்த்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேபிள் 1.5, 1.6 அண்ட் 1.7 இந்த 3 டேபிளுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, அடுத்து எக்ஸாம்பிள் 1.5, 1.6, 1.7 நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டேபிள் 1.11 டைமென்ஷனல் ஃபார்முலா அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு இன்டீரியர் கொஷின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 1.15 பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா புக் பேக் சாப்டர் 1ல் புக் பேக் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 1 மார்க் நீங்கள் எல்லாமே பார்த்து தான் ஆகணும். நீங்கள் மேத்ஸில் போட்டிங்களா 1 மார்க்கு, அதே போல் இதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். உங்கள் கையில் சாய்ஸ் இருக்குது. நீங்கள் ஷார்ட் அண்ட் ப்ரீஃபாக இந்த கொஷின்ஸ் ஒன்றும் இல்லாத ஒரு ரஃப் ஷீட்டோ இல்லை ஒரு நோட் புக்கோ எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு அடுத்து வரப்போகிற எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் யூஸ் ஆகும். உடனே உங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் வரப்போகுது. ஸோ இந்த எக்ஸாமுக்கு மட்டும் பார்க்காதீங்க, நீங்கள் கடைசியில் எழுத போகிற பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் பார்க்கணும் நீங்கள். அதனால் நான் மற்றவங்க போட்ட மாதிரிலாம் வெறும் ஒரு கொஷின் பேப்பர் மட்டும் அப்லோட் பண்ணிவிட்டு இதுதான் இம்பார்ட்டன்ட் கொஷின் படிச்சுக்கோங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் ஒரு லெசன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எல்லா எக்ஸாமுக்கும் அது யூஸ் ஆகணும், ப்ளஸ் உங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்கும் யூஸ் ஆகணும். அதுக்காக தான் உங்களுக்கு லெசன் வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ நான் அதே நோக்கத்தில் வச்சுட்டு தான் நான் இந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேவா? அடுத்து நீங்கள் செகண்ட் சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க்கு இது எல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க, எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அடுத்து தேர்டில் பார்த்தீங்கன்னா லாங் ஆன்சர் கொஷின்ஸ், அதில் கொஷின் நம்பர் 2, 3 and 4 முக்கியமாக இந்த ஸ்டார் வச்சுருக்கிறோம் பாருங்கள், அது நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து ரோமன் 4ல் சம்ஸ் இருக்குது, நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸு. கொஷின் 1, 2, 3 பார்த்தீங்கன்னா போதும். ஓகே, அடுத்து சாப்டர் 2க்கு வாங்க. சாப்டர் 2ல் இன்டீரியர் கொஷின்ஸில் 2.3 வெக்டார்ஸ். நீங்கள் மேத்ஸ்லேயும் லெசன் நம்பர் 8 பார்க்க போகிறீங்க. வெக்டார்ஸ் லெசன் இருக்குது, ஒரு பெரிய லெசன் இருக்குது. அதில் நம்ம இன்னும் தரவாக பார்க்கலாம், வெக்டார்ஸை பற்றி நல்லா படிக்கலாம். ஸோ இந்த லெசனுக்கு எவ்வளோ தேவையோ, அதாவது டாட் ப்ராடக்ட்டு, வெக்டார் ப்ராடக்ட்டு, இது மொத்தம் இந்த லெசனுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் வச்சுருக்காங்க இந்த லெசனுக்குள்ளே. பட் நீங்கள் இங்கேயே நல்லா படிச்சிட்டிங்கன்னா அந்த லெசன் நம்பர் 8 மேத்ஸ்லேயும் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா 2.4 காம்போனண்ட் ஆஃப் வெக்டார்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இது நிறைய ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு யூஸ் ஆகும், எக்ஸாம்பிள் சம்லேயும் யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் சம்னு வரும்போது நான் குறித்து கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் சம் மட்டும் பார்த்துக்கோங்க. 2.3, 2.4, 2.9, 2.17, 2.22, 2.21, 2.25, 2.32, 2.34, 2.36 இம்பார்ட்டன்ட் சம் 2.40. ஓகே, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் சம்ஸ் ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸி தான். ஓகே, அடுத்து 2.5.3 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ். ஓகே, இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். அடுத்து பொசிஷன் வெக்டார், இதை பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். அடுத்து டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ், இதுக்கும் மேத்ஸில் உங்களுக்கு லெசன் நம்பர் 9 அண்ட் லெசன் நம்பர் 10 மேத்ஸில் 2 லெசனே இருக்குது, என்டையர் லெசனே இருக்குது. இப்போது இந்த லெசனுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து ஹெட்டிங் 2.11.3 ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன், அது நல்லா பார்க்கணும் நீங்கள். உள்ளே இன்டீரியர் 2 மார்க் 3 மார்க் வைக்கலாம். அடுத்து 2.11.5 ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போது கொஷின் பேப்பர் ரெடி பண்ணுறதே கான்செப்ட் பேஸ்டு கொஷின் பேப்பர். ஏன்னா எப்போ நீட் வந்ததோ உள்ள அப்புறம் கான்செப்ட் பேஸ்டு கொஷின் தான் நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் ஹெட்டிங் வைஸ் தரவாக கோத்ரூ பண்ணால் தான்
இப்போ வர கொஷின் பேப்பர்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நான் வந்து அதை மனசில் வச்சு தான் இந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து 2.11.6 சர்க்குலர் மோஷன் பற்றி ஒரு பெரிய ஹெட்டிங் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் சென்ட்ரிபியூட்டல் ஆக்சிலரேஷன் இது நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்குள்ளேருந்து 2 மார்க் 3 மார்க் கேட்கலாம் உங்களுக்கு. ஓகேவா? அடுத்து புக் பேக்குன்னு வரும்போது கொஞ்சமாக தான் கொடுத்துருக்கேன் இந்த லெசனில். 1 மார்க் எல்லாமே பார்த்துக்கோங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எல்லாம் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எல்லா 1 மார்க்கும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் மனசில் நிற்கும் அது. ஓகேவா? அடுத்து சப்டிவிஷன் 2ல் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 2, 3, 4, 5, 7, 8, 10, 14 இவ்வளோ பார்த்துக்கோங்க போதும். அடுத்து சப்டிவிஷன் 3ல் கொஷின் நம்பர் 1, 2, 3, 4 and 6 பார்த்துக்கோங்க. அடுத்து ப்ராப்ளம்ஸில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 3, 4, 5, 14, 16 இவ்வளோ பார்த்துக்கோங்க போதும். ஓகே, சரி. அடுத்து நம்ம சாப்டர் 3ல் பார்த்தீங்கன்னா இன்டீரியர்னு வரும்போது நியூட்டன்ஸ் லாஸ் ஃபஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா ஸ்டார்டிங்லேயே வந்துடுது. எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு தரோவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜூனியர் கிளாஸஸ்லேருந்து நியூட்டன்ஸ் லாஸ் பார்த்துட்டு வரோம். பட்டு உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக கொடுத்துருக்காங்களே ஸ்டாண்டர்டில், கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் ஃபார்மேட்டில் கொஞ்சம் லாங்காக நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு லாவையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுன்றதுக்காக பெரிய பெரிய ஹெட்டிங்ஸு, பெரிய பெரிய டாபிக்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.2, 3.6, 3.10, எக்ஸாம்பிள் 3.14, 3.16, 3.19, 3.20, 3.24, 3.26 இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ப்ரீ பாடி டயக்ராம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். ப்ரீ பாடி டயக்ராம் உங்களுக்கு வரைய தெரியணும். ஓகேவா? அடுத்து 3.3.2ல் பார்ட்டிக்கல் மூவிங் இன் அன் இன்க்ளைன்ட் பிளான் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து 3.34 மோஷன் ஆஃப் கனெக்டட் பாடிஸ். ஓகே, மோஷன் ஆஃப் கனெக்டட் பாடிஸ். அடுத்து 3.3.5ல் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் அண்ட் லாமிஸ் தியரம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து லாமிஸ் தியரம் அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ லாமிஸ் தியரம்னா என்ன? ஓகே, அது நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு புக் பேக்கில் கொஷின் இருக்குது, லாமிஸ் தியரம் பேஸ் பண்ணி ஒரு லாங் ஆன்சர் கொஷின் இருக்குது. அடுத்து 3.5ல் பார்த்தீங்கன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். அடுத்து 3.5.1ல் இம்பல்ஸ். 3.6ல் ஃப்ரிக்ஷன். இந்த ஃப்ரிக்ஷனில் வந்து ரோலிங் ஃப்ரிக்ஷன் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்கப்பா. அடுத்து ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் பற்றி தெரியணும். சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ்க்கும் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸு ஒரு டேபிளே கொடுத்துருக்காங்க லெசனுக்குள்ளே, அது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து டேபிள் 3.2ல் சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிக் அண்ட் கினெட்டிக் ஃப்ரிக்ஷன் ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுற மாதிரி, டிஸ்டிங்விஷ் பிட்வீன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது நல்லா தரோவாக படிச்சுக்கோங்க. அதில் கொஷின்ஸ் வர. அடுத்து நம்ம புக் பேக் வருவோமா? ஓகே, புக் பேக்கில் 1 மார்க் கொஷின் எல்லாமே நீங்கள் பார்த்து தான் ஆகணும். ஸோ 1 மார்க்குன்னு வந்தாலே எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா? ஸோ இதே முன்ன சொன்ன மாதிரி நீங்கள் பேப்பர் அண்டு பென்சில் எடுத்துகிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகே, 2 மார்க் சம்ஸ் மாதிரி போட்டு பார்க்கணும் நீங்கள் இதை. ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு இது தரவாகும். ஒவ்வொன்றையும் 2 மார்க் சம் மாதிரி சால்வ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? சப்டிவிஷன் 2ல் கொஷின் நம்பர் 2, 3, 4, 5, 6, 7 and 8, 9, 10. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. கொஷின் சப்டிவிஷன் 3ல் லாங் ஆன்சர் கொஷினில் கொஷின் நம்பர் 2, 4, 5, 6, 8, 9, 10 இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2, 6, 8, 10 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்த ப்ராப்ளம்ஸில் கொஷின் நம்பர் 1, 6, 8, 9, 10, 12 and 14 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது வந்து கம்யூனிட்டி போஸ்ட்லையும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அங்கே போயிட்டு கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, அடுத்து வரப்போகிற குவார்டர்லி எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் சில லெசன் சேர்ந்து வரும் உங்களுக்கு. அதுக்கு தனியாக நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தரேன். இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங்ஸ் அண்டு டேபிள்ஸ், எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே அதுக்கு தனியாக ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த எக்ஸாமுக்கு இவ்வளோ படிச்சுக்கோங்க, நல்லா த்ரோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.